கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்போது வந்து பாருங்கள், 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது. குடும்பத்தோடவே இருக்கேன் அப்படின்னாலும் குடும்பத்தோட பெருசாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்க முடியல. காரணம் என்ன? அஷ்டமத்து சனியும் போது குடும்பம் யார், குடும்பத்தில் யார் யார் எப்படிப்பட்டவங்க, என் மாமியார் எப்படிப்பட்டவங்க, என்னுடைய மாமனார் எப்படிப்பட்டவங்க, என் கணவர் எப்படிப்பட்டவர், எல்லாமே புரிஞ்சுக்கணுமா. இதெல்லாம் கூட பரவாயில்லைம்மா, எல்லாரும் அவங்களோட சுயரூபத்தை காமிச்சாங்க. என் குழந்தைங்க கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் மேலே பாசமாக இல்லை. யாருக்கு வாழறனே தெரில, எதுக்காக வாழறனே தெரியலையேம்மா, இவ்வளோ கஷ்டப்படுறனே அப்படின்ற மாதிரி வாழ்க்கைனா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கினீங்க. அப்போ நம்ம ரொம்ப எல்லார் மேலேயும் பாசம் உருகி 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 பாசமாக இருந்தது எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டோம், வாழ்க்கையில் இவ்வளோ நாளை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தத்தினால, எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷனால் இப்போ குடும்பத்தோடவே இருந்தாலும் நான் தாமரை இடையில தண்ணி மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. இது நல்லதா? ரொம்ப நல்லதுமா, பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அதே மாதிரி குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வெளிநாடு போய் அந்த இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம், இல்லை நீங்களே வெளிநாட்டுக்கு போயிட்டு நிம்மதியாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நல்லதா? ரொம்ப நல்லது. 8ல் ராகு, அஷ்டமத்தில் ராகு. அஷ்டமத்தில் ராகு ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்ற தேவைமா. ஃபஸ்ட்டு வந்து திடீர் மாற்றங்கள், திடீர் நிகழ்வுகள், திடீர் தன பிராப்தி இதெல்லாம் இருக்கும். ப்ளஸ் சூப்பர் இல்லைங்களா? இதில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்மா. புரியுதுங்களா? ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மறைமுக உறவு முறைகள் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கத்திரிக்காய் முத்தனை சந்தைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மறைமுக உறவு முறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு தெரியக்கூடிய காலகட்டம். கடகம் இப்போ அரசியலில் நின்று எவ்வளோ அவங்களோட பர்சனலை வச்சு அசிங்கப்பட்ட பிரபலத்தை கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அவங்களோட அந்த பர்சனலை 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா இழுத்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கினாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் பயன்படுத்துவாங்க. முதுகில் குத்துறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப காஷியஸாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம். எங்களுக்கு அந்த மாதிரி மறைமுக உறவுகள் இல்லையேம்மா அப்படின்னா, மரபு வழி சொத்துக்கள் இருக்குது, எங்களோட பூர்வீக சொத்து இருக்குது, எங்கள் தாத்தா கொடுத்தது பாட்டி கொடுத்தது, நாங்களே சம்பாரித்து வாங்கினதுங்க எங்கள் மேல்மருவத்தூர் பக்கத்தில் கிராமத்தில் நாங்கள் வச்சுட்டுருக்கோம். தயவு செஞ்சு போய் பாருங்கம்மா. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லாத சொத்துக்களை ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு ஒரு கூட்டம் அலையுதுமா. ஆக அவங்களுக்கு வந்து பாருங்கள், பெருசாக பணபலம் இருக்குது, படபலம் இருக்குது, கட்சி பலம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆக இந்த மாதிரி கூட்டத்துக்கிட்டேருந்து நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வாங்கின சொத்தை காப்பாற்றணும் அப்படின்னா அடிக்கடிக்கு போய் பராமரிப்பு அப்படின்றது செய்யணும். இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, சரிங்களா? 9ஆம் பாவத்தில் சனி உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருந்து எவ்வளோலாம் கெடுத்தா அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா பாக்கிய சனியாக இருந்து இப்போ கொடுக்க போகிறோம்.